தெருநாய்கள் கடித்து மரணமடையும் கால்நடைகளின் உரிமையாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். தெருநாய்கள் பாதிப்பு குறித்து அதிமுக உறுப்பினர் கருப்பண்ணன், பாஜக உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஐ. பெரியசாமி, சமீப காலங்களில் தெருநாய்கள் கடித்து வெள்ளாடு, செம்மறி ஆடுகள் பாதிக்கப்படுவது அரசின் கவனத்திற்கு வந்திருப்பதாகவும், தெருநாய்கள் கடித்து மரணமடையும் கால்நடைகளுக்கு பேரிடர் மேலாண்மை விதிகளின்படி உரிய இழப்பீடு வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். அதன்படி மாடு இறந்தால் 37,500 ரூபாயும், ஆடு இறந்தால் 6,000 ரூபாயும், கோழி இறந்தால் 100 ரூபாயும் இழப்பீடாக வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், இதுவரை தெருநாய் கடித்து உயிரிழந்த 1,149 பிராணிகளுக்கு இழப்பீடு வழங்க 42 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஐ. பெரியசாமி கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கே. என். நேரு, வெறிநாய்களை பிடித்து அவற்றிற்கு ஊசி செலுத்தி குணமடைந்த பின்னர் விட்டுவிட வேண்டும் என சட்டம் சொல்வதாகவும், உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு மனு தாக்கல் செய்து உத்தரவு பெற்றால்தான் வெறிநாய் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் கூறினார்.